ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி கோசு பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு வானல் வச்சுக்கிறேன். இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குவோம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா சமையல் எண்ணெய் போட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சிடுது. ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். அனலை குறைச்சிட்டு வைங்க, போடுங்க. காஞ்ச மிளகா போட்டுக்கணும். டீஸ்பூன் கடலைப்பயிறு போட்டுக்கணும். ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூட ஒரு 5 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன், போட்டுக்க வேண்டியது தான். எல்லாத்தையும் போட்டுட்டு கிண்டி விட்டுக்குவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. பத்தாட்டுன்னு அப்புறமா போட்டுக்கலாம். கிண்டி விட்டுக்கணும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ கோஸை போட்டுக்குவோம். கோஸை நல்லா அரைச்சிட்டு உப்பு போட்டு அரைச்சிட்டு போடுங்க. கிண்டி விட்டுக்குவோம் நல்லா. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்குவோம். கொஞ்சமாக போடுங்க. கிண்டி விட்டுக்கலாம். நல்லா அந்த மஞ்சத்தூள் பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. அடியிலேருந்து மஞ்சத்தூள் போட்டாக்கா கோஸு பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றக்கூடாது. கோஸில் மூடியை போட்டாலே அதுலேயே நல்லா வெந்து வந்துடும். கோஸில் தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் தண்ணி விடும். இது இப்போ மூடி போட்டுருவோம். அனலை சிம்மில் வச்சுக்குங்க. மூடியை திறந்துட்டு நடுவில் கிண்டி விடுங்க. கோஸு வேகட்டும், பார்ப்போம் அப்புறமா. கோஸு ரெடி ஆகிட்டு மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்குவோம். இது மேலே தேங்காய் பூ போட்டுக்கலாம் கொஞ்சம். இப்போ கிண்டி விட்டுக்குவோம் நல்லா. சூப்பராக கோஸு ரெடி ஆகிடுது. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஒரு தட்டில் போட்டுக்கலாம். கோஸு பொரியல் ரெடி ஆகிடுது. இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.